பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுத்தனர், அதை கோணல் வழியாகவும் கருதினர், மறுமையை ஏற்க மறுத்து கொண்டும் இருந்தனர். அவ்விரண்டுக்கும் இடையே தடுப்புச் சுவர் இருக்கும். அந்த தடுப்புச் சுவர் மேல் சில மனிதர்கள் இருப்பார்கள். ஒவ்வொருவரையும் அவர்களின் அடையாளத்தை கொண்டு அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சொர்க்கவாசிகளை அழைத்து உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்பார்கள். அவர்கள் ஆசைப்பட்டாலும் அங்கே நுழையாமல் இருப்பார்கள். அவர்களின் பார்வைகள் நரகவாசிகளை நோக்கி திருப்பப்படும் போது, எங்கள் இறைவா, எங்களை அநீதி இழைத்த கூட்டத்துடன் சேர்த்து விடாது என கூறுவார்கள். தடுப்புச் சுவர் மேல் இருப்போர் நரையிலுள்ள சிலரை அழைப்பார்கள். அவர்களது அடையாளத்தை கொண்டு அவர்களை அறிந்து கொள்வார்கள். அவர்களுடைய ஆள் பலமும் நீங்கள் பெருமை எடுத்து கொண்டிருந்ததும் உங்களை காப்பாற்றவில்லை. அல்லாஹ் அருள் புரிய மாட்டான் என சொர்க்கவாசிகளான இவர்களை பற்றியா சத்தியம் செய்தீர்கள் என்று கூறுவார்கள். இதன் பின் சொர்க்கத்தின் நுழையுங்கள், உங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, நீங்கள் கவலைப்படவும் மாட்டீர்கள் என தடுப்புச் சுவரில் இருப்போரை நோக்கி கூறப்படும். நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து எங்கள் மீது சிறு தண்ணீரை அல்லது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதை ஊற்றுங்கள் என கேட்பார்கள். தன்னை மறுப்போருக்கு அவ்விரண்டையும் அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று சொர்க்கவாசிகள் கூறுவார்கள். அவர்கள் தமது மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டனர். இவ்வுலக வாழ்க்கை அவர்களை மயக்கிவிட்டது. இந்த நாளை சந்திக்க வேண்டி வரும் என்பதை அவர்கள் மறந்து, நமது வசனங்களை அவர்கள் மறுத்து கொண்டிருந்தது போல் இன்று அவர்களை நாமும் மறந்துவிட்டோம். அவர்களிடம் வேதத்தை கொண்டு வந்துள்ளோம், அறிவுபூர்வமாக அதை தெளிவுபடுத்தியுள்ளோம். நம்பிக்கை கொள்கிற சமுதாயத்திற்கு அது நேர் வழியாகவும் அருளாகவும் உள்ளது. இவ்வேதத்தில் செய்யப்பட்ட எச்சரிக்கையைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அந்த எச்சரிக்கை நிறைவேறும் நாளில் எங்கள் இறைவனின் தூதர்கள் உண்மையையே கொண்டு வந்தனர். எங்களுக்காக பரிந்துரைப்போர் யாரும் இருந்து எங்களுக்கு பரிந்துரை செய்ய மாட்டார்களா? அல்லது மீண்டும் உலகுக்கு திருப்பி அனுப்பப்பட மாட்டோமா? ஏற்கனவே செய்து வந்தவற்றுக்கு மாற்றமாக செய்வோமே என்று அந்த நாளை இவர்களுக்கு முன் மறந்திருந்தோர் கூறுவார்கள். அவர்கள் தமக்கே நட்டத்தை ஏற்படுத்தி கொண்டனர். அவர்கள் இட்டுக்கட்டியவை அவர்களை விட்டும் மறைந்து விட்டன. உங்கள் இறைவனாகிய அல்லாஹ்வே வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அரிசின் மீது அமர்ந்தான். இரவை பகலால் அவன் மூடுகிறான், பகல் இரவை வேகமாக தொடர்கிறது. சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தனது கட்டளையால் கட்டுப்படுத்தினான். கவனத்தில் கொள்க, படைத்தலும் கட்டளையும் அவனுக்கே உரியன. அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்